மாவட்டம் ஆத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் வாரியம் நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும், அடையாள அட்டை வழங்க வேண்டும், படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் முதலமைச்சர் பிரதிநிதிகளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள தொழிலாளர்கள், உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும், இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. சென்னை அனல் நிலையம் ஸ்டேஜ் 1 எல். மோகன்ராஜ். நாங்கள் ஒரு 15 வருடங்களாக ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செய்கிறோம். எங்களுக்கான ஒரு அடையாளம் இது வரைக்குமே யாரும் தரல. போன ஆட்சி திமுக ஆட்சியில் ஒப்பந்த ஊழியர்களை 10 ஆண்டு வேலை செய்கிறவங்கள நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆட்சியும் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் தனியாக விடுபட்டுருக்கோம் அனாதி போல். இதனால் எங்களுக்கு புதுசாக வந்துக்கிற சிஎம் சார் எங்களுக்கு அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். அதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. நேற்று தினத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருந்தாங்க இந்த வடசென்னை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கடுத்து இப்போ 2வது நாளாக நாங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரம் கோரி போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாகுது. நாங்கள் 15 வருஷமாக போராடிக்கிறோம். எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் வராங்க தவிர இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. எங்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். அது இல்லாமல் ஒப்பந்த கான்ட்ராக்ட் மூலியமாக சம்பளத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வாரியமே, மின்சார வாரியமே எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். எங்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. அது இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த இதில் 25 வருஷமா மேலெலாம் வேலை செய்கிறாங்க. அவங்களையும் அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். இது ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. அதுதான் பேர் எல். மோகன்ராஜ்.